டிசம்பர் 2023 முதல் அதானியின் பல்வேறு முறைகேடுகளை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். அதானியின் முறைகேடுகளை விசாரிக்க வெளிநாட்டு அரசு முன்வந்துள்ளது இந்திய நிறுவனங்கள் பாஜக அரசால் கைப்பற்றப்பட்டிருப்பதை காட்டுகிறது என்றும் சாடல். அதானி பங்குகளில் முதலீடு செய்திருந்த எல்ஐசிக்கு ஒரே நாளில் ரூபாய் 12,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். அதானி குழுமத்துக்கு கடன் கொடுத்த வங்கிகளின் பங்கு விலையும் கடுமையாக சரிந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு சைக்கிள் மடிக்கணினி கொடுத்தோம், ஆனால் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் மாணவர்களுக்கு சப்ளை செய்யப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழகத்தில் திமுக எனும் விடிகள் ஆட்சி வந்ததிலிருந்து தமிழகத்திற்கு விடிகளே இல்லை என்றும் சாடல். நம்ம இந்த நாட்டை வழிநடத்த போற வல்லரசு உருவாக்க போற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்னைக்கு எந்த வழியில போறாங்க? காலையில எந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பிள்ளை ஜாக்கிரதையா வரணுமே. 12வது வகுப்பு எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, 10ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில் கஞ்சா கொடுக்குறாங்க, பீர் கொடுக்குறாங்க. தமிழகத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் வணிகம் தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளில் எந்த தொடர்பும் இல்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டப்பணிகளால் கரூர் மாவட்டம் வளர்ச்சியடைந்துள்ளது என்று காமராஜ் மார்க்கெட் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனு மீது சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. விவாகரத்து பெறுவதில் தனுஷ் ஐஸ்வர்யா உறுதியாக உள்ளதால் வரும் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி பகுதிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. 10 அடி உயரத்திற்கு பேச்சு அடித்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் தரிசு நிலங்களில் வீணாக்கி வரும் அவலம். ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 24 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பதிவு. தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் அவதி. சூறைக்காற்றால் படகுகள் சேதம். நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுப்பு. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. முறைகேடுகள் செய்யும் அதானியை பிரதமர் மோடி பாதுகாக்கிறார் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி அதானியை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி. அதானி கிரீன் நிறுவனம் மீதான அமெரிக்க அரசின் லஞ்ச புகார் அடிப்படை ஆதாரமற்றது. எந்த நாட்டிலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே தங்களின் நிறுவனங்கள் செயல்படும் என அதானி குழுமம் விளக்கம். ஜார்க்கண்டில் சாலையில் திரும்பும் போது பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. 50க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் பயணித்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல். தமிழகத்தில் நிகழும் தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பான கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் தொடர்பில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு திமுக பதில். ஆட்சியில் பங்கு என்பது மக்கள் அங்கீகாரத்துடன் நிறைவேறும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. வருகின்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் பதில். கும்மிடிப்பூண்டி அருகே சாதம் வடிக்கும் போது சூடான கஞ்சி மேல் ஊற்றியதால் பீகார் தொழிலாளியின் 16 வயது மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பலத்த காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நந்தினி 6 நாளுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். மதுரை ஒத்தக்கடையில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கிய இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. வேலை பார்த்த ஜெராக்ஸ் கடைக்குள் புகுந்து தாக்கியவருக்கு போலீசார் வலைவீச்சு. கார்த்திகை தீப திருவிழா நெருங்கி வரும் நிலையில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி மும்முரம்.
செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகல் விளக்கு தயாரிப்பதில் தீவிரம் காட்டி வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள். தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என்று கணிப்பு. தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி நவம்பர் 25ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. நவம்பர் 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.